வணக்கம் மக்களே, நல்ல பையனா இல்லன்னு தலையடிச்சுட்டு சலூன் கடைக்கு போயிட்டேன். வெட்டுறதுக்கு முன்னாடி அவசர குணமாயி சீட்டு கீழே விழுந்துருச்சு. அப்படி இப்படின்னு பையா தலையில சீப்பெல்லாம் மாறி கிளிப்பு கிளிப்பெல்லாம் சொல்லிட்டாரு. பையா மைண்ட் வாய்ஸ் என்ன மயிரா இல்ல பழைய சைக்கிள் டயரா? காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாத. அப்புறம் என்ன பையா மண்டையில சீப்பு இறங்கலான்னு தண்ணி குடமா மண்டைய பாத்தீங்கன்னா தேய்ச்சி கிரிட்டு தேய்க்க ஆரம்பிச்சிட்டாரு பக்காவா. அப்புறம் சீவிட்டு அப்போ மண்டைய ஆட்டி ஆட்டிட்டு இருந்தோம் நம்ம. அப்போ இவ்வளவு மயிறு போதுமா, எல்லா மயிரையும் எடுத்துட்டான்னு கேட்டு நீ எவ்வளவு வேணா எடு பையான்னு நான் சொல்லிட்டு மண்டையை வெட்ட ஆரம்பிச்சாச்சு. போன அப்போ நடுவுல டோரா கட்டிங் கொஞ்ச நேரம் வந்துருச்சு. டோரா கட்டிங் நானும் பாத்துக்கிட்டு இருந்தேன். இது நம்மளா இல்லைன்னா டோரா பார்ட் 2 இருந்துச்சு. அப்புறம் பாத்தீங்கன்னா டோராமா இல்லாத வர பிகி மாதிரி. அப்போ என்ன பார்க்க எனக்கே லைட்டா நிஜாமகன் மாதிரி ஃபீல் ஆச்சு. பார்க்கவே முடியாத அளவுக்கு இருந்த என் மூஞ்சி ஏதோ பார்க்குற அளவுக்கு ஆக்கி விட்டாரு பையா. அப்புறம் ஸ்கேலே இல்லாம என் முகத்துல பையா போட்டு அப்புறம் ஹேர் ட்ரையர் போட்டு மண்டையை பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் பாத்தீங்கன்னா இதுதான் உன் கட்டிங், இனிமே இதுதான் உன் பொருள் அப்படின்னு சொன்னாரு பையா. அப்புறம் பையா மைண்ட் வாய்ஸ் முடியெல்லாம் விட்டு முடிச்சிட்டோம். எந்திரிப்பானா எந்திரிக்க மாட்டானா, உட்காந்துக்கிட்டே இருக்கானே அப்படின்னு தோணுச்சு. இந்த கட்டிங் பேர் என்னன்னு தானே பாதி பேர் யோசிக்கிறீங்க. இந்த கட்டிங் பேர் ஒன்றும் இல்லை, போலீஸ் அப்படின்னு நான் சொல்ல. வடச்சென்னை படத்துல ஒருத்தர் சொல்லுவாரு, தெரிஞ்சவங்க பிஸ்தா. அப்புறம் என்ன ஒரு வழியா கட்டிங்லாம் மஜாவை வெட்டி முடிச்சாச்சு. புதுசாக வந்திருக்கோங்க நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் தட்டி விடுங்க. அப்போதான் நான் ரெகுலரா வீடியோ போடுறதை நீங்க பார்க்க முடியும். டாடா.